முதல் நாள் காதலித்த பெண்ணை இந்த வில்லை வளைத்தால் அவள் கிடைப்பாள் என்று தெரிந்தும் ராமன் பொறுமையாக இருந்தான். அதுதான் ஆண்மை. விஸ்வாமித்திரர் நடுவிலே இருக்கிறார். ஒரு பக்கம் ராமர், ஒரு பக்கம் லட்சுமணன். நாங்களாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? குருநாராவது மண்ணாவது, வில்லை உடைத்தால் அவள் கிடைப்பாள் என்றால் அவரை தள்ளி விழுத்தி விட்டு போய் அதை வில்லை தூக்கி இருப்போம். ராமன் பொறுமையாக இருந்தான். விஸ்வாமித்திரனும் பொறுமையாக இருந்தான். நான் கூட நினைப்பதுண்டு, முன்பும் சொல்லியிருப்பேன், இந்த விஸ்வாமித்திரனுக்கு கொஞ்சமாவது ஒரு மனநீதி கிடையாதா? காதலித்த பெண்ணுக்கு வில், அதை வச்ச உடனே ராமா நீ போய் வில்லை வளை என்று சொல்லியிருக்க வல்லவா வேண்டும். பேசாமல் இருக்கிறான். நான் நினைக்கிறது உண்டு, வேற யாராவது போய் வில்லை வளைச்சிருந்தால் ராமாயணம் என்ன ஆகிறது? ராமன் என்னாவான், ராமாயணம் என்ன ஆகிறது? கம்பனுக்கு கதை எங்கே கிடைப்பது? கம்பன் இல்லாவிட்டால் எங்களை போன்றவர்களுக்கு வாழ்வு எங்கே கிடைப்பது? அதனால் விஸ்வாமித்திரன் மேலே எனக்கு கோபம் வரும். விஸ்வாமித்திரன் பொறுமையாக இருந்தான். அவன் ஞானி. அவனுக்கு தெரியும் ராமனை தவிர வேறு எந்த பயலும் இந்த வில்லை தொட முடியாது என்று தெரியும்.